சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. கிண்டி, வேளச்சேரி, ஆலந்தூர், வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சாலிகிராமம், விருகம்பாக்கம், அண்ணாநகர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக விடிய விடிய மழை பெய்தது. தாம்பரத்தில் தொடர்ந்து கனமழை பெய்த நிலையில் பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இதேபோன்று சென்னையின் புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், ஆவடியில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், மாங்காடு, குன்றத்தூர், குமணஞ்சாவடி, போரூர், திருவேற்காடு, திருவொற்றியூர், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதனால் அதிகாலையில் பணிக்கு சென்றோர் கடும் சிரமத்திற்காளாகினர். சென்னையில் நள்ளிரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்ததால் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், சென்னையின் எந்தெந்த பகுதிகளில் மழை தொடர்கிறது? மழை தொடர்பாக என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது? சென்னையில் நள்ளிரவு முதலே குறிப்பாக காற்றினுடைய வேக மாறுபாடின் காரணமாக தற்போது மழை அதிக அளவில் சென்னையில் பார்க்க முடிகிறது. நள்ளிரவு முதலே கனமழையானது பெய்து வருவதன் காரணமாக சென்னையுடைய பல பகுதிகளில் தற்போது சாலைகளில் ஓரளவுக்கு மழைநீர் தேங்கி இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சியுடைய ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து இந்த பணிகளில் தூய்மை செய்யக்கூடிய பணிகளில் இரவு முழுக்க ஈடுபட்டதன் காரணமாக பெரும்பாலான குறிப்பாக நம்மளுடைய சென்னையினுடைய பிரதான சபையாக இருக்கக்கூடிய அரங்கநாதன் சபை உள்ளிட்ட 24க்கும் மேற்பட்ட சபைகளில் தற்போது இந்த மழைநீர் தேங்காத ஒரு சூழலை தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அதே போல தற்போது துறைப்பாக்கம், ஒக்கியம் இந்த பகுதியில் தான் குறிப்பாக 10 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மழையை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக அடுத்த ஒரு 4 மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையினுடைய மேற்பகுதியில் தொடர்ச்சியாக இந்த மேக கூட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நகர்ந்து வருவதன் காரணமாக மழையினுடைய தாக்கம் தற்போது அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக வெப்பச்சலன காரணமாக சென்னையினுடைய புறநகர் பகுதியிலும் மழையை பார்க்கிறோம். சார் வணக்கம், எவ்வளவு நேரம் மழை பெய்யுது? நீங்க எங்க இருக்கீங்க? பெய்யுது சார், நான் அங்கே தான் இருக்கிறேன். நைட்ல இருந்து பெய்யுது. இந்த இடம் மட்டும்தான் தண்ணி நிற்குது. மழை நிற்குது. ஆமாம். இப்போ இந்த அரங்கநாதன் சபையெல்லாம் எப்பயும் மழை பெஞ்ச பெரிய அளவு பாதிப்பு இருக்கு. அதெல்லாம் இந்த ரோட்டில் மட்டும்தான். ரோட்டில் தான் தண்ணி நின்றுட்டு. எப்போ ஆரம்பிச்சது மழை? மணி 2 மணி இருக்கு. 2 மணிக்கு ஆரம்பிச்ச மழை தொடர்ந்து பெஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த மழையின் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதிகளில் தற்போது குறிப்பாக அதிக அளவில் மழை பெய்யும் சூழலில் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வர்றாங்க. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவிற்கு திடீரென்று மழைப்பொழிவு அப்படிங்கிறது அவ்வப்போது இருக்கும். அந்த வகையில் ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்றைய தினத்தில் குறிப்பாக சென்னை மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் மழை பதிவாகும் என்று தெரிவித்திருந்தார்கள். செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பதிவாகும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னையில் தற்போது அவ்வப்போது கனமழையும் ஒரு சில நேரங்களில் மிதமான மழையும் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிற சூழலில் தொடர்ச்சியாக டி நகர் பகுதியில் தற்போது மிதமான மழை பெய்து வர்றதை பார்க்கிறோம்.